சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமாம்மா, செய்யலாம். பொம்பளை நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து பாயிண்டா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? அப்படி என்ன ஆடிட்டோம்? இல்ல தெரியாம கேக்குறேன். ஆடுறோங்கிறீங்களே, என்ன ஆடிட்டோம்? அப்படியே இருந்தாலும் உங்களை விடவா ஆடுறோம்? டேய் வாய் மூடு அண்ணா. அண்ணா அண்ணா அப்படி வாடி போடிலாம் பேசாதீங்க என்ன, பேசாதீங்க. என்னடா இதுக்கு முன்னாடி 1008 தடவை உன் முன்னாடி உன் பொண்டாட்டிய பேசிருக்கான். அண்ணன் பொண்டாட்டிங்கிற மரியாதை கூட இல்லாம உங்க அண்ணிய நீ பேசிருக்க. அப்ப எல்லாம் இதெல்லாம் தப்பா தெரியல இல்ல? இப்ப தப்புன்னு தெரியுது. விட ஓ தப்பாப்பா கதிரு, நான் தப்பா பேசிட்டேனாப்பா? அம்மா நான் தப்பா பேசிட்டேனாம்மா? அண்ணா நான் அப்படி சொல்லண்ணே. அண்ணா நீங்க என்ன வேணா சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவளை அப்படி பேசாதீங்கண்ணே, பேசாதீங்க. உங்க பொண்டாட்டிய நீங்க பேசுறது வேறண்ணே, நான் எதுவும் கேட்க முடியாது. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே ஏன் பொண்டாட்டி அப்படி சொல்லாதீங்க. அட்ராசக்க வளர்த்த கடாவே இப்படி மாறலப்பா. இது என்னத்த சொல்ல? மூடி வாய. எங்க அண்ணனை நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. அவருக்கா நான் என் உசுர வேணாலும் கொடுப்பேன். என்ன இந்த விஷயத்தை மட்டும் எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். அதை மட்டும் ஊதி பெருசாக்கலான்னு பார்த்த அவளை கொன்னுடுவேன். உன்னை ஓரமா நில்லு போய். ஐயா வேணாம் ஐயா, கதிரு வேணாம். யாருக்காகவும் யார் உசுர கொடுக்க வேணாம். அவங்கவுங்களாவே இருந்துக்கும். ஏம்மா எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் போய் படுக்கிறேம்மா. எப்பா இதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. இல்லப்பா ஏய் கதிரு, ஏண்டி குடும்பத்தை பிரிக்கிறியா? பணிவிட பண்றேன்னு தலையணி மந்திரம் போடுவான்னு சொன்னே இல்லை ஞானம். இதா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா இல்ல? நந்தினி நீ நல்லா இருப்பியாடி? நந்தினி பேசாத, போ உள்ள போ. சரிங்க, பேச மாட்டேன். நீங்க சரியா பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, சத்தியமா இனிமே நான் பேச மாட்டேன். எப்பா உன் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து காப்பாத்துறியா?
நல்லா இருப்பா, நல்லா இரு. நடக்கட்டும்.